Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நம்ம இன்னைக்கு எங்க பார்க்க போறோம் அப்படினா 99 ஷாப் தாங்க பார்க்க போறோம். வடவள்ளியில லொகேட் ஆயிருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி போணும் அப்படினா நீங்க ஒன்சி பஸ் ஏறினீங்கன்னா வடவள்ளி பஸ் ஸ்டாண்ட் வருங்க. வடவள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாவே நம்ம 99 ஷாப் வந்து இருக்குங்க. இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டீலுங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், பீங்கான் ஐட்டம்ஸ் எல்லாமே தனித்தனியா வீடியோ எடுத்துர்க்கேங்க. ஒவ்வொன்றா வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஐட்டம்ஸ் இது எல்லாமே என்ன ரேஞ்சில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. குடிஞ்ச மட்டும் நீங்கள் டேரெக்ட் விசிட் பண்ணிடுங்க. டேரெக்டாக போய் விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்த்து அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பிரியாணி பாத்திரம் இதெல்லாமே இருக்குது. எல்லாமே என்னென்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க, என்ன இது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டீல் பாத்திரலாம். ஸ்டீலில் எவ்வளோ போகுது? 40. இதெல்லாம் 40 ரூபாங்கக்கா. சரிங்க. இது 2 பீஸ் 99. 2 பீஸ் தோசை கரண்டியா? ஆமாம். இது 45 ரூபா. 45 ரூபா. இது அன்ன கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ். எல்லாமே 45 ருபீஸ் தான் உங்களுக்கு. சின்ன குட்டி கரண்டினா 30 ரூபா தான் வரும். நல்லா இருக்கும் இல்லையா? ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா தான் இருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் வந்து 30 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இது 30 ரூபாங்க. இது 30 ரூபா. கோதுமாவெல்லாம் போட்டுக்குவாங்க. ஆமாம். இது எல்லாமே 30 ரூபா. இது என்னங்க குட்டியாக இருக்கு? குட்டி தோசை எடுக்கிறக்கா? ஆமாம். குட்டி தோசை எடுத்துக்கலாம், ஆம்லேட் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. இதெல்லாம் பெருசு இருக்கு. ஆமாம். 60 ரூபா. 60 ரூபாங்க. இது 45 ரூபா. இதெல்லாம் 2 பீஸ் 99. இது 95 ரூபா. எல்லாமே ஸ்டீல் வடிகட்டி இருக்கு. ஸ்டீல் வடிகட்டி இது 129. இந்த டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் சொல்லுங்க. இது 45 ரூபாங்கக்கா. இதுவும் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் பெருசா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் 99. 2 பீஸ் 99 ரூபா. இது பாருங்களேன், நல்லா இருந்ததுங்க. இது 55 ருபீஸ் தான். குழம்பு பொரியல் இது வந்து 55 ருபீஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க வருது. இந்த கிளாஸ் எல்லாம் இது செட்டுக்கா 99 ரூபா. 2 பீஸ் வரும். 2 பீஸ் வரும். இது 4 பீஸ் 99. 4 பீஸ் 99 ரூபா. பரவாயில்லையே. இந்த மாதிரி சம்பளம் 85 ரூபா. ஆமாங்க. 70 ரூபாங்க. இந்த மாதிரி உண்டியல் காப்பிடி கூட இருக்கு. 99 தான் உங்களுக்கு. இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாமே இருக்கு. தூக்குவாளி பாருங்க, நீட்டா தூக்குவாளி. இது எதுக்குங்க யூஸ் பண்ணுவாங்க? ஆயில் மேக்ஸிமம் பால் வாங்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். எத்தனை மணிக்கு தான் வாங்குறாங்க? 119. 1 லிட்டர் பிடிக்குமா? 1/2 லிட்டர் பிடிக்குமா? இது 1/2 லிட்டர் பிடிக்கும். இது பெருசு 50 ரூபா. அது கொஞ்சம் 1/4 லிட்டர் பிடிக்கும். ஆமா. கொஞ்சம் பெருசு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் அந்த ரேஞ்சுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல டிஃபன் பாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி குட்டி இது எவ்வளவுங்க? 60 ரூபாங்கக்கா. 60 ரூபா. இது வந்து 50 ரூபா. இந்த மாதிரி இருக்கு. கிளாஸ் இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி தூக்குவாளி, இந்த மாதிரி திருகிற டைப் இதெல்லாம் 150 ரூபா உங்களுக்கு. இது வந்து பவுல்ஸ் அப்படியே செட்டுக்கு 99. எல்லாமே ஏதாவது வச்சுக்கிறேன்னா வச்சுக்கலாம், குழம்பு ஊற்றி வச்சுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இதெல்லாம் 75 ரூபா. இதெல்லாம் 95 ருபீஸ் உங்களுக்கு. இது வந்து முறுக்கு பிடியாப்பா. ஆமாங்க. 199. இது டிஃபன் பாக்ஸ் கூட இருக்கு. 75 ரூபா. 2 அடுக்குன்னா 169 ரூபா. இதுல குட்டி இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வேணும்னா 139 ரூபா. அவ்வளவுதான். பரவாயில்லையா? அதுலயே பெருசு இது 169. 169. இந்த மாதிரி குட்டி 5 பெட்டி வேணும் அப்படின்னா ஸ்டீல்ல வேணாலும் 299 தான். இங்கே ஓபன் பண்ணுங்க பாப்போம். அழகா இருக்குங்க. பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து அரிசி கல்லுக்கு இருக்கு. இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் என்ன ரேட்டு? 229 ரூபா. இந்த மாதிரி பானை இதெல்லாம் 289 இருக்கு. செம்பெல்லாம் நிறைய செம்பு இருக்குங்க. 99. 2 பீஸ் 99. இதெல்லாம் குட்டி செம்பு. இதெல்லாம் 2 பீஸ் 99. இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியா வேணா இதெல்லாம் 65 ரூபாங்க. இதெல்லாம் 60 ரூபா பாருங்க செம்பு. சூப்பரா இருக்குங்க. ஒரு குட்டி ஒரு 1/4 கிலோ வடிச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டீல்ல இது இதெல்லாம் 119 ரூபா. ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈய பாத்திரம் எல்லாமே இருக்கு. ஈய பாத்திரம், இந்த மாதிரி சாம்பார் குண்டா,
இதெல்லாம் 139 ரூபாங்க. பெருசா இருக்கு. பெருசா 2 கிலோ 3 கிலோவே கேசரியே கிண்டலாம் போல. இது நல்லா இருக்குங்க. 299 எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல சின்ன இது விட சின்னதா வந்துட்டு இருந்துச்சு. அது வெயிட் இல்லாம 199 ரூபாய்க்கு வந்துட்டு இருந்துச்சு. இது 299 ரூபாய்க்கு நல்ல வெயிட்டாவே இருக்கு. வெயிட்டா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி பானைகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப ரேட் கம்மி தான். வெளியே நீங்க கம்பேர் பண்ணும்போது ரேட் கம்மியா தான் இருக்கும். இதுப்பா நல்லா இருக்கு. 70 ரூபாங்க. 70 ரூபாய்க்கு நல்லா இருக்குங்க. செமையா இருக்கு. எந்த மோசம்னு சொல்லவே முடியாது. அந்த அளவு சூப்பரா இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் பானை, உங்களுக்கு சாப்பாடு வைக்கிற பானை. இது பழக்கூடையா? ஆமாங்கக்கா, பழக்கூடை. இந்த மாதிரி போசி இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கும். இங்கேயும் 189 அடுக்கு எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க. 359 ரூபாங்க. அவ்வளவுதான் வருது. வெளியே போனா 1000 ரூபாய் வாங்கலாம். உங்க பானைக்கெல்லாம் 1000 ரூபாய் வாங்கலாம். ஸ்டீல்னா 1000 ரூபாய். பிளேட்ஸ் வேணாலும் பிளேட்ஸ் இருக்கு, கேட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுப்பா காஃபி மக்கு, காஃபி ஆத்துறது. ஆமா, 119 ரூபா வருங்க. 110 ரூபா. நிறைய பேர் இந்த மாதிரி வச்சுக்குவாங்க. காஃபி இதுலதான் ஆத்தி கொடுப்பாங்க இல்லையா? நம்ம தான் இப்போ ஒண்ணுமே வச்சுக்கிறது இல்லையே. வாங்கினா வச்சுக்கலாம்னு சொல்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க, நானும் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி செட்டு, இந்த மாதிரி தேக்ஸா இதெல்லாம் 239 ரூபா தான் இல்லையா? அப்புறம் இந்த மாதிரி குண்டாஸ், இதை ஓபன் பண்ணி பாக்காமப்பா, நல்லா இருக்கு. இது என்ன ரேட் வருதுங்க? 199. 199 தான். நல்லா இருக்கு. வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி பிரியாணி பாத்திரங்க. யார் யார் வீட்டுல பிரியாணி செய்றீங்க, இந்தாங்க பாத்திரம். 319 ரூபாயா? ஆமாங்க. 1 கிலோ போடலாமாப்பா? இது போடலாம். இது 2 கிலோ நினைக்கிறேன். 419 ரூபா. நிறைய பேர் பிரியாணி 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 கேட்டுட்டு இருப்பீங்கல்ல, உங்களுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுல 529 ரூபாய்க்கும் இருக்கு. உங்களுக்கு 500 ரேஞ்ச் வரைக்கும் வச்சிருக்காங்க. பெருசு 2 கிலோ 3 கிலோ செய்யற வரைக்கும் இருக்கு இல்லப்பா? இருக்கும். அது போக இதெல்லாம் கிச்சன் ஐட்டம்ஸ் இது நிறைய நீங்க பாத்திருப்பீங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம இறங்கி போகணும் இல்லையாப்பா? ஆமாங்கக்கா, கீழே அங்கேயும் நம்ம பாத்திரலாம். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நிறைய வீடியோல. இது வந்து 1000 ரூபா வருது. 5 ரேக்கா? 4 ரேக். 4 ரேக். ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்னதும் இருக்கு. 300 ரூபா 400 ரூபாய்க்கு இருக்கு. இதெல்லாம் எவ்வளோப்பா? 229 ரூபாய்க்கு நல்லா இருக்கும். 5 கிலோ மாவு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒண்ணுமே ஆகாது எத்தனை வருஷம் ஆனாலும் இல்லையா? அதுவே இது பெருசுக்கா. இது 299. முட்டை வட்டு. இது என்னது? கிரேயா? இதுவா? இது வந்து அந்த விதை போடுறதுக்கா, முளைப்பாரி எல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி. இதுல இது பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்றதுக்காக. இங்கே காமிங்க. எல்லாமே கண்ணாடி ஜார்லயே உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரே பண்றது, ஆயில் ஊத்தி வைக்கிறது. ஸ்டீல் எப்படிப்பா இருக்கும்? ஸ்டீல் பாட்டில் மாதிரி இருக்கும். பாட்டில் மாதிரி தான். அப்படியே எடுத்து ஊத்திக்கலாம் இல்லையா? ஊத்தி வச்சுக்கிட்டு இந்த இதுல இதுக்கு ஒரு மூடி. இந்த மாதிரி வேணா இந்த மாதிரி 1/4 லிட்டர் வேணா 1/4 லிட்டர் இருக்கு. இது ஸ்ப்ரே பண்றது காமிங்க. ஆயில் ஸ்ப்ரே பண்றது வந்து ஸ்டாக் இப்ப இல்லைங்க, வரும்போது நீங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பா வரும். கண்டிப்பா வந்துடும். இந்த வாரம் வந்துடும். வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். இது என்ன பார்பிக்யூ பண்றதா? இது சப்பாத்தி அந்த மாதிரி போடுறது. கிரில்லும் நீங்க போட்டுக்கலாம். ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இல்லையா? வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம நிறைய கிட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எவ்வளோப்பா இது? 99 தான். இது கேக் டின்னு, அதுவும் இருக்கு. உங்களுக்கு இல்லாத ஐட்டமே இல்லை. பால் குக்கரு, மில்க் குக்கரு எல்லாமே வச்சிருக்கீங்க. பேகு எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும்னா இன்னைக்கு ஃபுல் டே நான் பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அளவு நிறைய இருக்கும். இதெல்லாமே இருக்குங்க. இங்கேயும் நிறைய ஐட்டம் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றேன். பாய்.